வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். மஷின் லேர்னிங்னு சொன்னா உங்க மனசுக்கு முதல்ல என்ன வருது? ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து யாரோ கடகடன்னு கோடிங் தட்டிட்டு இருக்கிற ஒரு சீன் தானே. ஆனா நிஜம் அது மட்டும் இல்ல. அப்போ உண்மை என்ன? மிஷின் லேர்னிங்கிறது வெறும் கோடிங் கிடையாதுங்க. அது ஒரு தொடர்ச்சியான, ஒரு முடிவே இல்லாத ஒரு சுழற்சி. அது எப்படி வேலை செய்யுது, ஏன் அது ஒரு தடவை செஞ்சு முடிக்கிற வேலை இல்ல அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். இந்த முழு ப்ராசஸ்லயே இதோட மைய புள்ளி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுதாங்க டேட்டா. ஆமா, நாம பார்க்க போற இந்த 7 படி சுழற்சியோட இதயமே, அதோட ஆணிவேரே இந்த டேட்டா தான். சரி வாங்க, இந்த சுழற்சியை இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம். இந்த படம் தான் நமக்கான ஒரு ரோட் மேப் மாதிரி. இதுல பாத்தீங்கன்னா 7 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல இன்னும் அதிக டேட்டாவை சேர்க்கணும். ரெண்டாவது ரொம்ப ஷார்ப்பான ஒரு கேள்வியை கேட்கணும். மூணாவது கிடைச்ச டேட்டாவை எல்லாம் ஒரு அட்டவணையில சேர்க்கணும். 4 அதோட தரத்தை சரி பார்க்கணும். 5 அதுல இருக்கிற அம்சங்களை மிஷினுக்கு புரியற மாதிரி மாத்தணும். 6 நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கணும். கடைசியா 7வது ஸ்டெப் கிடைச்ச அந்த பதிலை பயன்படுத்தணும். இதுதாங்க அந்த முழுமையான வட்டம். ஓகே, இந்த சுழற்சியோட கட்டத்துக்குள்ள போலாம் வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாமே நீங்க கேக்குற ஒரே ஒரு கேள்வியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாருங்க, நீங்க மிஷின் கிட்ட போய் என் பிசினஸை எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு பொதுவா கேட்டீங்கன்னா அதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியாது. ஆனா அதுவே அடுத்த மாசம் நான் எத்தனை ஃபோன் விற்பனை செய்வேன் அப்படின்னு ரொம்ப துல்லியமா ஷார்ப்பா கேட்டீங்கன்னா அதுக்கான பதில மிஷினால கண்டுபிடிக்க முடியும். அதனால சரியான கேள்விதான் சரியான பதிலுக்கான முதல் படி. சரியா? ஒரு ஷார்ப்பான கேள்வியை கேட்டதும் நம்மளோட அடுத்த ஸ்டெப், அதாவது 3வது ஸ்டெப்புக்கு வரும். அதுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ரொம்ப நீட்டா ஒரு டேபிள்ல அடுக்கணும். இதுக்கு பேர் தான் டேட்டா கட்டமைத்தல். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒருவேளை அந்த டேபிளை நிரப்புறதுக்கு உங்ககிட்ட போதுமான டேட்டா இல்லைன்னா அப்போ என்ன செய்வீங்க? பதில் ரொம்ப சிம்பிள். நாம திரும்பவும் இந்த சுழற்சியோட இதயத்துக்கே போகணும். ஆமா, முதல் ஸ்டெப்பான அதிக டேட்டாவை பெறுங்கள்ங்கிற இடத்துக்கு போய் இன்னும் நிறைய தகவல்களை சேகரிக்கணும். இது ஒரு தொடர் பயணம். இங்கதான் இந்த சுழற்சியோட உண்மையான பவரே அடங்கியிருக்கு. அடுத்த கட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்ககிட்ட டேட்டா இருக்கிறது மட்டும் பத்தாது, அது நல்ல தரமானதாகவும் இருக்கணும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த குழப்பமான டேட்டாவை பாருங்களேன். சில இடத்துல தகவலே இல்ல, சில எண்கள் தப்பு தப்பா இருக்கு. இந்த மாதிரி குப்பை டேட்டாவை வச்சு மிஷினுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அதுவும் ஒரு குப்பையான பதில தான் கொடுக்கும் இல்லையா? கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட்னு சொல்லுவாங்க இல்ல, அது மாதிரி தான். இப்போ பாருங்க, அதே டேட்டாவை சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த டேபிள் எவ்வளவு தெளிவா நீட்டா இருக்குன்னு. ஒருவேளை டேட்டாவை சுத்தம் செய்யவே முடியலையா? அப்பவும் கவலைப்பட தேவையில்லை. நாம திரும்பவும் எங்க போகணும்? ஆமா, முதல் ஸ்டெப்புக்கே தான் போகணும். இன்னும் அதிக டேட்டாவை பெறணும். இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். துல்லியமான பதிலுக்கு சுத்தமான டேட்டா ரொம்ப ரொம்ப அவசியம். டேட்டாவை சுத்தம் செஞ்சா மட்டும் போதுமா? இல்ல, அடுத்ததா அத மெஷினுக்கு புரியற மாதிரி அதோட மொழியில மாத்தணும். 5வது ஸ்டெப்பு இதுதான். மெஷினுக்கு ஆண் பெண் அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் புரியாது. அதனால நாம என்ன செய்யணும்னா அத 0 1 அப்படிங்கிற மாதிரி எண்களா மாத்தணும். இதுக்கு பேர் தான் அம்சங்களை மாற்றுவது. இது மெஷின் டேட்டாவை ஈஸியா புரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இவ்வளவு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ நாம பலனா அறுவடை செய்யற நேரத்துக்கு வந்தாச்சு. ஞாபகம் இருக்கா? நாம ஆரம்பத்துல ஒரு ஷார்ப்பான கேள்வி கேட்டோம். இப்போ அதுக்கான பதில மிஷின் நமக்கு கொடுத்திருக்கு. என்ன பதில்னு தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த மாதம் 500 போன்கள் விற்பனையாகும். இதுதான் அந்த துல்லியமான கணிப்பு. ஆனா ஒரு நிமிஷம், பதில் கிடைச்சிருச்சு, வேலையே முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நிஜம் என்னன்னா இந்த சுழற்சியோட மிக முக்கியமான கட்டமே இனிதான் ஆரம்பிக்க போகுது. இதுதான் 7வது மற்றும் கடைசி ஸ்டெப். கிடைச்ச பதில நம்ம பிசினஸ்ல பயன்படுத்துறது. உதாரணத்துக்கு 500 ஃபோன் விற்கும்னு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி ஸ்டாக் வாங்கி வைக்கலாம், விளம்பரங்களை அதிகப்படுத்தலாம். இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும்போது உங்க லாபம் எப்படி ராக்கெட் வேகத்துல அதிகரிக்குதுன்னு இந்த ஸ்லைடு பாட்டுது பாருங்க. இதுதான் இந்த முழு ப்ராசஸோட உண்மையான வெற்றி. இப்போது நாம் இந்த சுழற்சியை எப்படி முடிப்பது என்று பார்ப்போம். ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இந்த சுழற்சிக்கு முடிவே கிடையாது. நீங்க அந்த 500 போன்கள்ங்கிற பதில வச்சு பிசினஸ் பண்ணும்போது உண்மையிலே எவ்வளவு போன் வித்ததுன்னு ஒரு புது டேட்டா உங்களுக்கு கிடைக்குமா? அந்த புது டேட்டாவை நாம திரும்பவும் இந்த சுழற்சிக்குள்ள ஃபீட் பண்ணும்போது மெஷின் இன்னும் புதுசா கத்துக்குது. இதனால அடுத்த தடவை அது இன்னும் துல்லியமா கணிக்கும். இது ஒரு தொடர்ச்சியான மேம்பாட்டு சுழற்சி. சொல்லப்போனா மெஷின் தன்னைத்தானே புத்திசாலி ஆக்கிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த மிஷின் லேர்னிங் சுழற்சி தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது வெறும் கோடிங் இல்ல, அதுக்கும் மேலன நீங்களும் உணர்ந்திருப்பீங்க.
கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த 7 ஸ்டெப்ஸ்ல ஒரு டேட்டா சயின்டிஸ்டுக்கு எது ரொம்பவே சவாலான ஒரு படியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.